நடிகர் யோகி பாபு கேட்டதுமே கவுண்டமணி பல்லார்னு அரைஞ்சிருக்காராம். அது ஏன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். சின்ன திரையில் லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி அமீர் நடிப்பில் வெளியான யோகி திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் யோகி பாபு. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான கலகலப்பு படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முக்கிய காமெடி நடிகராக மாறியிருக்கிறார். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகராக வலம் வரார். தனது தனித்துவமான உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பு மூலம் ரசிகர்களின் அபிமானத்தை பெற்று வெறும் நகைச்சுவை நடிகர் அப்படின்ற எல்லையை தாண்டி கதையின் நாயகனாகவும் நடித்து வெற்றி படங்களை கொடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, இவர் தமிழ் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளும் நடித்து வரார். நடிகர் யோகி பாபு தற்போது பல படங்களை கவிசம் வச்சிருக்காரு. இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றை பேசியிருக்கக்கூடியவர் கவுண்டமணி குறித்து பல தகவல்களை பேசியிருக்கார். நடிகர் கவுண்டமணி, கவுண்டரை வைத்து நாங்கள் நிறைய பேர் தப்பிச்சிட்ருக்கோம். அதை நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். சார், படங்களில் சில இடங்களில் சோர்வடைந்தோம் என்றால் உங்கள் டயலாக் காமெடி எல்லாம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். அது கவுண்டமணி, போடுங்கப்பா, யார் வேணாலும் எடுத்து பண்ணுங்கப்பா, நான் என்ன ரைட்ஸாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு முதலில் அவர் அட்வைஸ் கொடுத்ததே கவுண்டமணி அவர்கள் தான். ஓடிக்கொண்டே இரு யோகி பாபு, எவனாவது கூப்பிடுவான், திரும்பி பார்த்துறாத, அப்படி பார்த்துட்டேன்னா திண்ணை உட்கார வச்சிருவான், அவன் கூட அப்போ போகிற ரூட்டு தெரியாது அப்படின்னு சொன்னார். அது எனக்கு என்றைக்குமே இல்லை, எப்போதுமே பொருந்தும். நான் ஓடுற ஓட்டத்தில் நாம் செய்யக்கூடிய வேலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. படத்தில் கவுண்டமணியை எண்ணெய் அடிக்க சொன்னேன், அவர் வேண்டாம் அப்படின்னாரு. செந்தில் இல்லாத குறையை தீர்த்து விடுகிறேன், அடிங்க சார் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு செம அடி அடிச்சிட்டாருன்னு ஜாலியாக பேசியிருக்காரு.